السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بفضل بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه. اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه. اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் வல்ல இறைவன் ஒருவனுக்கே சொந்தமாகட்டுமாக. நாயகம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வந்தவர்கள் அகில முஸ்லீம்கள், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கும் நம் அத்துணை நபர்களின் மீதும் அல்லாஹுவினுடைய கருணையும் பரக்கத்தும் நிறைவாக நிரப்பமாக குறைவின்றி உண்டாகட்டுமாக. ஆமீன். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நம்மையெல்லாம் இந்த ஜும்ஆ மேடையிலே ஒன்று கூட்டியதைப் போல் நாளை சுவனத்து பூஞ்சோலையிலே பூமான் நபிகள் கோமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு ஒன்று கூட்டும் உயர்ந்த பாக்கியத்தையும் நசீபையும் அல்லாஹ் நமக்கும் நம்மளுடைய சந்ததியினர்கள், குடும்பத்தினர்கள், சொந்த பந்தங்கள், உடன்பரப்புகள், மனைவி மக்கள், அகில முஸ்லீம்கள் அத்துணை நபர்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, டிசம்பர் 3ஆம் தேதி சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினமாக அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது. மாற்றுத்திறனாளிகள் அவர்களுடைய கண்ணியம், அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், அவர்களுடைய உரிமைகள் மற்றும் அவர்களுடைய நல்வாழ்வை மேம்படுத்தக்கூடிய செயல்பாடுகள், மேலும் அவர்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து உபகரணங்கள், மேலும் அவர்களுடைய சமூக பங்களிப்பு, இவைகள் குறித்தெல்லாம் டிசம்பர் 3ஆம் தேதி எல்லா நபர்களும் அலசி ஆராயக்கூடிய ஒரு தினமாக அந்த தினம் சர்வதேசத்திலே காணப்படுகிறது. அது குறித்து, மாற்றுத்திறனாளிகள் குறித்து நம்மளுடைய இஸ்லாத்தினுடைய பார்வை என்ன என்பது குறித்து இந்த ஜும்ஆவிலே சில விஷயங்களை அலசி ஆராய இருக்கின்றோம். கண்ணியமான பெருமக்களே, அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அவனுடைய படைப்புகளில் சில சமயங்களில் படிப்பினை பாடங்களுக்காக வேண்டி மனித உருவத்திலே சில மாற்றங்களை அல்லாஹ் ஏற்படுத்துவான். சிலர்களுக்கு கண் பார்வையை எடுத்து, சிலர்களுக்கு செவித்திறனை எடுத்து, சிலர்களுக்கு கைகால்களை முடக்கமாக்கி, இப்படியெல்லாம் சில மாற்றங்களை அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா உருவாக்குவதின் மூலியமாக, அவர்களின் மூலியமாக இந்த உலகத்திற்கு, உலகத்திலே வசிக்கக்கூடிய அனைத்து படைப்புகளுக்கும் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா பல நன்மைகளை அல்லாஹ் அவர்களின் மூலியமாக செய்கின்றான். பொதுவாகவே உடல் ஊனம் என்று சொல்லவே கூடாது. ஊனமுற்றவர்கள் என்று சொல்லுவதே தவறு என்கிறது நம் மார்க்கம். உடல் என்பது ஊனமே கிடையாது. ஒரு திறனை அல்லாஹ் குறைக்கின்றான் என்றால், ஒரு மனிதனிடத்திலே ஒரு திறனை அல்லாஹ் குறைக்கின்றான் என்றால், அந்த திறனுக்கு பகரமாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா வெவ்வேறு பல அதிகமான திறன்களை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அந்த மனிதர்களுக்கு அல்லாஹ் கொடுப்பான். உலகத்தினுடைய நியதி அதுதான்.
நீங்கள் எல்லாம் சற்று மாற்றுத்திறனாளிகளின் பக்கம் உங்களுடைய கவனத்தை செலுத்தி அவர்களுடைய செயல்பாடுகளை நீங்கள் சற்று ஆய்வு செய்து பாருங்கள். கண் தெரியாத ஒரு நபர், பார்வையற்ற ஒரு மாற்றுத்திறனாளிக்கு அளப்பரிய ஞாபக சக்தியை அல்லாஹ் கொடுத்திருப்பான். நல்ல குரல் வளத்தை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருப்பான். தெருக்களிலே நாம் பார்க்கலாம், கண் தெரியாதவர்கள் குட்டி யானையிலே டாடா ஏசிலே அமர்ந்து கொண்டு கருப்பு கண்ணாடிகளை அணிந்து கொண்டு அந்தந்த தெருக்களிலே நின்று பாடல்கள் பாடுவார்கள். எதையும் பார்த்து பாடுவார்களா? அல்ல. அனைத்துமே செவி வழியாக கேட்டு அனைத்தையும் மனனம் செய்து கொள்வார்கள். குரல் வளமும் நல்ல முறையில் இருக்கும். ஒரு திறனை அல்லாஹ் எடுக்கின்றான் என்றால் அதற்கு பகரமாக அந்த நபருக்கு வெவ்வேறு திறன்களை அல்லாஹ் அதிகப்படுத்தி கொடுப்பான். வாய் பேச முடியாதவர்களை சற்று நீங்கள் அவர்களின் பக்கம் கவனத்தை செலுத்தி பாருங்கள். நம்மை விட அதிகமான கற்பனைகள் அவர்களுக்கு அதிகமாக இருக்கும். கற்பனைகள் நாம் எவ்வளவு சிந்திப்போமோ அதை விட ஒருபடி மேலாக அவர்கள் சிந்திக்கக்கூடிய விஷயங்களை நாம் பார்க்கலாம். இப்படி மாற்றுத்திறனாளிகளாக இருக்கக்கூடியவர்கள் நம்மளுடைய மார்க்கத்திலே உயர்ந்த அந்தஸ்திலே வைத்து அவர்களை பார்க்கிறது நம்மளுடைய மார்க்கம். 2007 மருத்துவர்கள் ஊனமுற்றோர்கள் குறித்து சில அறிக்கையை, தகவலை அரசாங்கத்திற்கு கொடுத்தார்கள். அதை வாங்கி படித்த கலைஞர், கருணாநிதி அந்த 2007 அவர் ஊனமுற்றோர் என்ற வார்த்தையை நீங்கள் நீக்கிவிடுங்கள், அதற்கு பகரமாக மாற்றுத்திறனாளி என்ற வார்த்தையை புதிதாக அவர்களுக்கு பெயர் வைத்து 2007 உடலிலே இருக்கக்கூடிய ஊனங்கள் ஊனமல்ல, யாரெல்லாம் மனதளவில் முடமாகி கிடக்கின்றானோ அவன்தான் உண்மையான ஊனமுற்றவன் என்ற அந்த சொல்லை கலைஞர் அவர்கள் 2002 இந்த ஊனமுற்றோர் என்ற சொல்லை அகற்றிவிட்டு மாற்றுத்திறனாளி என்ற அந்த பெயர் சூட்டி அதற்கு பிறகு ஜிஓ வெளியாகி இன்று வரைக்கும் அந்த பெயர்தான் பயணிக்கக்கூடிய பஸ்களிலேயும் பொறிக்கப்பட்டிருக்கிறது, பயணிக்கக்கூடிய ட்ரெயின்களிலேயும் பொறிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் நம்மளுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி ஒதுங்கக்கூடிய கழிவறைகளிலேயும் ஒட்டப்பட்டிருக்கிறது. அந்த அளவிற்கு ஒரு பெயரில் கூட அவர்களுக்கு அவமானத்தை ஏற்படுத்திவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி, ஒரு அசிங்கத்தை ஏற்படுத்திவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி சொல்லிருக்கிறது அல்லவா. இந்த சொல்லைத்தான் நம்மளுடைய மார்க்கம் 1500 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே மாற்றுத்திறனாளிகள் மீது கவனம் எடுத்து அவர்களுக்குண்டான உரிமைகள், கடமைகள், சலுகைகள் அனைத்தையும் மிகச் சரியாக வடிவமைத்து கட்டமைத்து இந்த சமூகத்தினுடைய கையிலே கொடுத்து விட்டு சென்றிருக்கின்றது. கண்ணியமான பெருமக்களே, மாற்றுத்திறனாளியாக இருப்பவர்கள் அல்லாஹ்விடத்திலே உயர்ந்த அந்தஸ்திலே இருக்கின்றார்கள். யாரெல்லாம் மாற்றுத்திறனாளி என்பது நமக்கு தெரியும். அவர்களுக்கு ஏன் அப்படிப்பட்ட ஒரு நிலை என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது, சில நபர்கள் பிறவியிலேயே அவர்களுக்கு அந்த குறைபாடுகள் இருக்கும். சில நபர்களுக்கு பிறக்கும் பொழுது நல்ல முறையில் இருப்பார்கள், அதற்கு பிறகு இளம் வயதை அடைகின்ற பொழுது அது போன்ற அந்த நிலைப்பாடுகளை அவர்கள் அடைவார்கள். இன்னும் சிலர்கள் விபத்திலே தங்களுடைய கைகால்களை இழந்து மாற்றுத்திறனாளியாக மாறுவார்கள். அதை தாண்டி கடைசியாக முதுமை பருவத்திலே இருக்கக்கூடிய அவர்களும் இதற்குள்ளே வருவார்கள் என்பதாக நம்முடைய மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. குர்ஆனுக்குள்ளே மாற்றுத்திறனாளிகள் யாராவது இருக்கின்றார்களா என்று ஆய்வு செய்து பார்க்கின்ற பொழுது குர்ஆன் எடுத்துரைக்கக்கூடிய ஒரு நபர் சாதாரண நபர் அல்ல, குர்ஆனுக்குள்ளேயும் மாற்றுத்திறனாளி ஒருவர் இருக்கின்றார் என்பதாக குர்ஆன் அடித்து பேசுகிறது. யார் அவர்? சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் கொடிய ஃபிரௌனிடத்திலே தங்களுடைய ஏகத்துவ பிரச்சாரத்தை எடுத்துரைப்பதற்காக வேண்டி செல்லுகின்ற பொழுது அவர்களுக்கு நாவிலே கொன்னல் இருக்கும். சரியான முறையிலே அவர்களுக்கு பேச முடியாது. கொன்னி பேசக்கூடியவர்கள், வார்த்தை தடுமாற்றங்கள் உள்ளவர்கள். அப்படிப்பட்ட சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் யார்?
கலீமுல்லா, அல்லாஹுவோடு பேசக்கூடிய ஆற்றலை படைத்தவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அல்லாஹ்விடத்தில் அவர்கள் கேட்ட துஆவையும் அல்லாஹ் பதிவு செய்து வைத்திருக்கின்றான். அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள், ஃபிரௌனை சந்திப்பதற்கு முன்னால், ரப்பிஷ்ரஹ் லீ சத்ரி, யா அல்லாஹ் என்னுடைய நெஞ்சை நீ விசாலமாக்குவாயாக என்று அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள். வயஸ்ஸிர் லீ அம்ரி, என்னுடைய காரியத்தை எல்லாம் இலகுவானதாக ஆக்கி தருவாயாக என்று அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள். வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி, என்னுடைய நாவிலே போடப்பட்ட அந்த முடிச்சை யா அல்லாஹ் அவிழ்த்து விடுவாயாக என்று அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள். வஜஅல்லி யஃப்கஹு கௌலி, என்னுடைய சொல்லை தெளிவான சொல்லாக ஆக்கி பிறருக்கு விளங்கும்படி செய்வாயாக என்று அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள். வஜஅல்லி வஸீரம் மின் அஹ்லி, அல்லாஹ்கிட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ் ஹாரூன் என்று சொல்லக்கூடிய என்னுடைய சகோதரனை எனக்கு துணையாக பேசுவதற்கு அனுப்புவாயாக என்று அல்லாஹ்விடத்திலே கேட்ட அந்த வாயில் வெளிப்படக்கூடிய அந்த வார்த்தை கொன்னல் பெற்ற அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்ற அந்த மாற்றுத்திறனாளி குர்ஆனுக்குள்ளேயும் இருக்கின்றார்கள். அல்லாஹ்விடத்தில் அதை கேட்டார்கள் என்பதாக நாம் பார்க்க முடிகிறது. கண்ணியமான பெருமக்களே, அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இவர்களுடைய விஷயத்தில் தனி கவனமே அல்லாஹ் குர்ஆனிலே எடுத்திருக்கின்றான். யாருடைய விஷயத்தில்? யாரெல்லாம் மாற்றுத்திறனாளியாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஷரியத்தினுடைய சட்டதிட்டங்களையே அல்லாஹ் மாற்றி அமைத்திருக்கின்றான் என்று குர்ஆன் பேசுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செல்லுகின்ற பொழுது சில நபர்கள் செல்லாமல் வீட்டிலே அமர்ந்திருந்தார்கள். சில நபர்கள் ஹிஜ்ரத்திற்கு செல்லவில்லை. அப்பொழுது அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஆயத்தை இறக்கி சொன்னான், லா யஸ்தவில் காயிதூன மினல் முஃமினீன கைரி உலில் தரரி வல் முஜாஹிதூன ஃபீ சபீலில்லாஹ், அந்த இரண்டு கூட்டங்களும் சமமாக ஆக முடியாது என்ற ஆயத்தை அல்லாஹ் இறக்கிவிட்டான். எந்த இரண்டு கூட்டங்கள் சமமாக ஆக முடியாது? நபிகள் நாயகம் மக்காவிலிருந்து மதினாவிற்கு செல்லுகின்ற அந்த ஹிஜ்ரத் பயணத்தின் போது கைகால் சுகமாக இருக்கக்கூடிய, நல்ல முறையில் பேசக்கூடிய, ஆற்றலும் சக்திகளும் உடம்பிலே இருக்கக்கூடிய, தெளிவான முறையிலே பார்க்கக்கூடிய, எல்லா சக்திகளும் இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் ஹிஜ்ரத்திற்கு செல்லாமல் வீடுகளிலே இருந்தார்களே, அவர்களும் நபிகள் நாயகத்தோடு ஒன்றிணைந்த ஹிஜ்ரத்திற்கு சென்ற இவர்களும் ஒரு சேர முடியாது என்பதாக, லா இஸ்தவில் காயிதூன என்பதாக அல்லாஹ் ஆயத்தை இறக்கினான். அந்த நேரத்தில் மாற்றுத்திறனாளியாக இருந்த சில நபித்தோழர்கள் அல்லாஹுவின் ரசூல் இடத்திலே வந்தார்கள். நபியே நாயகமே, நாங்களும் எங்களாலேயும் ஹிஜ்ரத் வர முடியலை, எங்களுக்கு கைகால் சத்திரனாளியாக இருக்கின்றோம். அல்லாஹ் இப்படிப்பட்ட ஆயத்தை இறக்கிவிட்டான். அந்த இரண்டாவது கூட்டத்திற்குள்ளே நாங்கள் வருவோமா என்று அல்லாஹுவினுடைய ரசூல் இடத்திலே வந்து கேட்கின்ற பொழுது அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா உடனே அந்த ஆயத்தினுடைய இடை சொருகலாக ஒரு ஆயத்தை அல்லாஹ் இறக்கினான். என்ன தெரியுமா? லா யஸ்தவில் காயிதூன மினல் முஃமினீன கைரி உலில் லரரி. இந்த கைரி உலில் லரர் அப்படிங்கிறது தங்கடம் உடையவர்கள் யாரோ அவர்களை தவிர என்பதாக அல்லாஹ் ஆயத்தை இறக்கினான். பாருங்கள், அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த இடத்துல அந்த கூட்டத்தோட மாற்றுத்திறனாளிகளாக இருக்கக்கூடிய நீங்கள் சேர மாட்டீர்கள், உங்களுக்குண்டான நன்மைகளும் சவாபுகளும் நிரப்பமாக அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது என்பதாக ஒரு சட்டத்தையே உடைத்து அல்லாஹ் மாற்றுத்திறனாளிகளை முன்னிறுத்தி அவருடைய கண்ணியத்தை அல்லாஹ் மேலோங்க செய்கின்றான் என்றால் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இப்படி அல்லாஹ் அவர்களின் மீது எடுத்துக்கொண்ட கவனங்கள் ஏராளம் குர்ஆனுக்குள்ளே இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு உத்தரவு போட்டான். என்ன உத்தரவு? நீங்கள் எல்லாம் ஒன்றிணைந்து ஒன்றாக சாப்பிடும் பொழுது, ஒரு தட்டிலே நீங்கள் சேர்ந்து ஒன்றாக நீங்கள் உணவு உண்ணுகின்ற பொழுது சரிசமமாக நீங்கள் சாப்பிட்டுக் கொள்ளுங்கள் என்ற ஒரு உத்தரவு. இது சட்டமாகவும் இருந்துச்சு. அப்பொழுதும் வந்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்தார்கள். யார்? மாற்றுத்திறனாளியாக இருக்கக்கூடிய அந்த பெருமக்கள் வந்தார்கள். வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்டார்கள், நபியே நாயகமே, ரசூலே, ஹபீபே, ஒன்றிணைந்து சாப்பிடக்கூடிய அந்த தட்டிலே நாங்களும் சில நேரங்களிலே அமர்ந்து சாப்பிடக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. எங்களுக்கு கண் தெரியாது,
கண் தெரியாததின் காரணமாக உணவுகளை சற்று கூடுதலாக குறைத்து சாப்பிடக்கூடிய அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. அல்லாஹ் சொல்லிவிட்டான், சேர்ந்து சாப்பிடுகின்ற பொழுது எல்லோரும் சரியாக அதை உண்டு கொள்ளுங்கள், சாப்பிட்டுக் கொள்ளுங்கள், அதிகமாக நீங்கள் எடுத்துவிட்டு பிறருக்கு குறை வைத்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்லிவிட்டான். அதனால் நாங்கள் அந்த சகன் சாப்பாட்டிலிருந்து, சேர்ந்து ஒன்றாக கூட்டாக சாப்பிடக்கூடிய அந்த சாப்பாட்டிலிருந்து நாங்கள் விலகிக் கொள்கிறோம் என்பதாக கண் தெரியாத மாற்றுத்திறனாளிகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து சொல்லும் பொழுது இரண்டாவது முறையாக அல்லாஹ் சட்டத்தை மாற்றுகின்றான். குர்ஆனுக்குள்ளே இருக்கிறது. அல்லாஹ் சட்டத்தை மாற்றினான். லைஸ அலல் அஅமா ஹரஜ், குருடர்களாக கண் தெரியாதவர்களாக இருப்பவர்களுக்கு குற்றம் அல்ல. நீங்க சகன்ல சேர்ந்து சாப்பிடும் பொழுது உங்களுக்கு கண் தெரியலையா, நீங்க கூடுதலா சாப்பிட்டுக் கொள்ளலாம், குறைத்து சாப்பிட்டுக் கொள்ளலாம், உங்களின் மீது அந்த குற்றம் பதிவு செய்யப்படாது என்பதாக அல்லாஹ் ஆயத்தை இறக்கினான். அடுத்து அல்லாஹ் வரிசையாக பேசுகிறான், வலா அலல் ஆரஜி ஹரஜுன், நொண்டிகளாக இருப்பவர்கள், காலில்லாதவர்கள், இவர்களுக்கும் குற்றம் அல்ல. நீங்கள் சேர்ந்து சாப்பிடுகின்ற பொழுது கூடுதலாக குறைவாக நீங்கள் சாப்பிட்டுக் கொள்ளலாம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு மூன்றாவதாக அல்லாஹ் சொல்லுவான், வலா அலல் மரீதி ஹரஜ், யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு இருக்கின்றார்களோ, உடல்நிலை குறைவாக இருக்கின்றார்களோ அவர்களின் மீதும் இது குற்றம் அல்ல, உங்களுக்கு தனி விலக்கை அல்லாஹ் தருகின்றான் என்ற அந்த சட்டத்தை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஆயத்தின் மூலியமாக இறக்கி அந்த மாற்றுத்திறனாளிகளுடைய கண்ணியத்தையும் மகத்துவத்தையும் அல்லாஹ் மேலோங்க செய்தான் என்பதை நாம் என்ன செய்ய முடிகிறது, அந்த ஆயத்தின் மூலியமாக நம்மால் பார்க்க முடிகிறது. கண்ணியமான பெருமக்களே, உடலில் இருக்கக்கூடிய ஊனம் அல்ல. எத்தனையோ மாற்றுத்திறனாளிகள் உலகத்திலே பல்வேறு சாதனைகள் படைத்திருக்கின்றார்கள். காலில்லாதவர்கள் செய்த சாதனை, பேச முடியாதவர்கள் செய்த சாதனை, கையில்லாதவர்கள் செய்த சாதனை, கண் பார்வையற்றவர்கள் செய்த சாதனை, எத்தனை நபர்கள் பரீட்சையிலே, பொது பரீட்சையிலே கண் தெரியாதவர்கள் பரீட்சை எழுதி உயர்ந்த நிறைய மார்க்குகள் வாங்கி இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகளை எல்லாம் நாம் பார்த்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் தான் அதை ஊனமாக பார்க்கக்கூடாது, அதை கிண்டல் செய்யக்கூடாது, கேலி செய்யக்கூடாது, அவர்களுக்குண்டான கண்ணியத்தையும் மகத்துவத்தையும் மிகச் சரியாக நாம் கொடுக்க வேண்டும் என்பதில் நம்மளுடைய மார்க்கம் மிகுந்த கவனம் அதிலே எடுத்திருக்கிறது. உலகத்தில் ஆய்வு நமக்கு சொல்லுது, 115% மக்கள் உடல்நலக் குறைவால் மாற்றுத்திறனாளியாக உலகத்தில் 115% மக்கள் இருக்கின்றார்கள். அந்த 115% மக்களையும் அந்தந்த அரசாங்கம் நல்ல முறையில், யாருக்கெல்லாம் எந்த குறையும் இல்லாமல் இருக்கிறதோ அவர்களை பார்ப்பதை போன்று அநேகமான நாடுகளிலே அவர்களை மிகச் சரியாக கண்ணும் கருத்துமாக அவர்களுக்கு உண்டான வசதி வாய்ப்புகளை அரசாங்கம் செய்து கொடுக்கின்றது என்ற தகவலை நமக்கு ஆய்வாளர்கள் நமக்கு தருகின்றார்கள். கண்ணியமான பெருமக்களே, அப்படிப்பட்ட அந்த மாற்றுத்திறனாளிகளின் மீது நம்மளுடைய கனிவும், நம்மளுடைய இரக்கமும், நம்மளுடைய பாசமும், நம்மளுடைய நேசமும் அவர்கள் மீது கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்பதற்கு பல சான்றுகளை நம்மளுடைய மார்க்கம் நமக்கு அழகான முறையிலே சொல்லித் தருகிறது. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய காலம், உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் காலத்தில் சயீத் இப்னு யர்ஃபு ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பார்வை குறைபாடு உள்ளவர்களாக இருந்தார்கள். ஜுமா தொழுகைக்கு வரவில்லை. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த நபித்தோழரை அழைத்து அவர்கிட்ட கேட்டாங்க, ஜும்மா தொழுகைக்கு, வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு நீங்கள் தொழுகைக்கு வருவதில்லை, என்ன காரணம் என்று கேட்டார்கள். அவர் சொன்னாரு, எனக்கு பார்வை குறைபாடு இருக்கிறது, என்னை அழைத்து வருவதற்கு ஆள் இல்லை என்ற நியாயமான காரணத்தை சொன்ன பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அப்பொழுதுதான் ஒரு விசித்திரமான சட்டம் ஒன்று அவருடைய ஆட்சி காலத்திலே போடுகிறார்கள். என்ன தெரியுமா? கண் தெரியாதவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்காக வேண்டி உண்டான ஒரு துறை, இன்னைக்கு ஒவ்வொரு துறை இருக்கா இல்லையா, அந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் இருக்கின்றார்களா இல்லையா, அதுபோன்று மாற்றுத்திறனாளிகளுக்கு உண்டான ஒரு துறை ஒன்றை அமைத்து யாரெல்லாம் முடியாதவர்கள் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு துணையாக எப்பொழுதுமே 24 மணி நேரம் அவர்களுக்கு அருகாமையிலே இருந்து அவருக்குண்டான அனைத்து வேலைகளையும் அவருடைய இடத்திலே இருந்து நீங்கள் செய்ய வேண்டும் என்பதாக உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் போட்ட சட்டமெல்லாம்
மாற்றுத்திறனாளிகளின் மீது நம்மளுடைய மார்க்கம் எந்த அளவிற்கு கவனத்தை எடுத்திருக்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. கண்ணியமான பெருமக்களே, அந்த மாற்றுத்திறனாளிகளை கிண்டல் செய்வது, கேலி செய்வது, பலவிதமான வார்த்தைகளை பயன்படுத்தின அவர்களை கிண்டல் செய்யக்கூடிய, கேலி செய்யக்கூடிய விஷயங்களை எல்லாம் நாம் பார்க்கின்றோம். ஒரு டயலாக்காக நாம் சொல்லக்கூடிய விஷயங்களும் இருக்கிறது. செவிடன் காதிலே ஊதின சங்கு என்று சொல்லுவார்கள். நொண்டிச்சாக்கெல்லாம் என்னிடத்திலே சொல்லாதே என்று சொல்லுவார்கள். யானை தடவிய குருடன் என்று சொல்லுவார்கள். முடவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்படலாமா என்று சொல்லுவார்கள். ஊமை ஊரை கெடுக்கும் என்று சொல்லுவார்கள். குருட்டு பயலே என்று சொல்லுவார்கள். குட்டப்பயலுக்கு இருக்கக்கூடிய அந்த கோபத்தை பார் என்று சொல்லுவார்கள். இப்படியெல்லாம் பலவிதமான டயலாக்குகள் நம்மிலே உலா வருகிறதா இல்லையா? இதெல்லாம் அறவே தவிர்க்கப்பட வேண்டும் என்பதாக நம் மார்க்கம் சொல்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் உரையாடி கொண்டிருக்கக்கூடிய அத்தருணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, இன்னொரு மனைவி சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள், அவருடைய பேச்சு வருகின்ற பொழுது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், என்ன தெரியுமா, கசீரா ஹக்கதா வக்கதா என்று சொன்னார்கள். சஃபியா அம்மாவை குறித்து ஆயிஷா அம்மா சொன்ன வார்த்தை என்ன சொன்னாங்க? அவ ஒரு குட்டச்சி, அவ ஒரு குட்டச்சி. கைகளை சைக்கினை செய்து நம்ம சொல்லுவோமா இல்லையா, குட்டப்பயல அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா, அது போன்று கைகளை சைக்கினை செய்து அவள் ஒரு குட்டச்சி என்று சொன்ன மறுகணமே நபிகள் நாயகத்தினுடைய முகம் சிவக்கிறது. ஆயிஷாவை பார்த்து என்ன சொன்னார்கள் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீ சொன்ன இந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டு கடலிலே போட்டால் கடல் சாக்கடையாகிவிடும் என்று சொன்னார்கள். கடல் என்னவாகி விடுமாம்? சாக்கடையாகிவிடும். அவ்வளவு பயங்கரமான வார்த்தையை நீ பயன்படுத்தி விட்டாய் என்று சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிணத்திலே போட்டால் என்று சொல்லவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளத்திலே போட்டால் என்று சொல்லவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆறிலே, ஓடையிலே அல்லது குட்டையிலே போட்டால் என்று சொல்லவில்லை. ஏன்? அனைத்து தண்ணிகளுடைய மூலமாக இருக்கக்கூடிய அந்த கடலை தேர்ந்தெடுத்து ஊமை காட்டுகிறார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த வார்த்தையை எடுத்து கடலிலே போட்டால் அந்த கடல் சாக்கடையாக அசிங்கமாக மாறிவிடும். ஆயிஷா, இனிமேல் உங்களுடைய வார்த்தையிலே கவனமாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த விஷயத்தை சொல்லி, குட்டை நெட்டை பெருசல்ல, உடலிலே இருக்கக்கூடிய ஊனங்கள் பெருசல்ல, உடலிலே இருக்கக்கூடிய குறைபாடுகள் பெருசல்ல, அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய அந்த தக்வா என்று சொல்லக்கூடிய இறையச்சத்தை தான் அல்லாஹு பார்க்கின்றான் என்ற அற்புதமான தகவலை சொல்லி மாற்றுத்திறனாளிகளுடைய கண்ணியத்தையும் மகத்துவத்தையும் மேலோங்க செய்கின்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியமான பெருமக்களே, அப்படிப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுடைய தினமாக டிசம்பர் 3 இருப்பதின் காரணமாக மார்க்கம் எந்தெந்த விஷயங்களை எல்லாம் அவர்கள் குறித்து சொன்னதோ, அவர்களுக்குண்டான கடமைகள் என்ன, அவர்களுக்குண்டான உரிமைகள் என்ன, அவர்களுடைய சமூக பணி என்ன, நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை எல்லாம் ஆய்வு செய்து அவர்களுக்குண்டான ஹிதுமத்தை, பணிவிடையை, கண்ணியத்தை செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கும் நம் சமூகத்துக்கும் நசீபாக்கி தருவானாக. வாஹிர் தாவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.